வணக்கம். என்னுடைய பெயர் சத்ரபதி. நான் யோகா மாஸ்டர். நடிகர் மனோஜ் அவருடைய இறப்பை மனம் நம்ப மறுக்கின்றது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அவருடைய இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அவரோடு பழகிய பசுமையான அந்த நாட்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நடிகர் சூர்யா, கார்த்திக்கு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில், நடிகர் சிவகுமார் சார் வீட்டில் நான் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருந்த காலகட்டத்தில், அப்போது இளையராஜா சார் வீட்டில் கூட கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி இவங்களுக்கெல்லாம் கூட நான் யோகா கிளாஸ் எடுத்திருக்கேன். சிவகுமார் சார் வீடும் பாரதி ராஜா சார் வீடும் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் பக்கம் பக்கம், இடையில 2 வீடு தான் இருக்கும். அப்போது மனோஜும் சூர்யா, கார்த்திக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போது நடிகர் சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் நான் யோகா டீச் பண்ணிட்டு இருந்தபோது மனோஜ் அங்கே வந்து பார்ப்பாரு. அப்போ எனக்கும் யோகா கற்றுக்கணும், சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர் வீட்டில் போயிட்டு பாரதி ராஜா சார்கிட்ட பேசிட்டு அவருக்கு கிளாஸ் ஆரம்பித்தேன். அவர் ஒரு நல்லாவே பண்ணார். ரொம்ப ஆர்வமாக, விருப்பமாக எக்ஸசைஸு, நஞ்சாக்கு, சிலம்பம் இதெல்லாம் கூட நான் கற்றுக் கொடுத்தேன். அப்போ ஸ்கூலில் படிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் கேப் ஆயிடுச்சு இடையில. அப்போ மறுபடியும் ஒரு நாள் வந்து பாரதி ராஜா சாரை மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி மனோஜுக்கு வந்து யோகா ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் ஹீரோ பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. அப்போது சரி வந்து நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ மறுபடியும் அவருக்கு கிளாஸ், யோகா கிளாஸ் ஆரம்பித்து, அதே மாதிரி பீச்சுக்கெல்லாம் போயிட்டு, அங்கே ஏர்லி மார்னிங் போயிட்டு தியானம் பண்ணுறது, சிலம்பம் பண்ணுறது, நன்சாக்கு பயிற்சி பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நல்லா கற்றுக்குவார். விருப்பமாக இருப்பார் மனோஜ். அதை ஒவ்வொரு நாளும் நான் போய் பார்த்து பேசுனதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு அப்படியே ஓடிட்டுருக்கு மைண்டில். பியானோ வாசிப்பார், மியூசிக் எல்லாம் பண்ணி காட்டுவார், டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு, நடிப்பில் இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லா கலைத்துறையில் அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது. அது வந்து ரொம்ப ஆர்வமாக யோகாலாம் கற்றுக்கிட்டார் என்கிட்ட. நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோம். அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அவருடைய இழப்பை வந்து நினைக்கும் பொழுது எனக்கு அதை நம்பவே முடியல. ரொம்ப வருஷமாக அவரை மீட் பண்ணலங்கிறது ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் எவ்வளவோ சாதிக்க வேண்டியவர், சாதிக்கக்கூடிய திறமை உள்ளவர், சின்ன வயசு. இதை வந்து நான் எப்படி பாரதிராஜா சார் அவர்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.